வெற்றிங்கிறது மனிதனுக்கு மனிதன் சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடுது. ஒரு ஸ்போர்ட்ஸ்மேன் ஜெயிச்சாருன்னா அதை வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு தொழிலதிபர் ஜெயிச்சாருன்னா அதை வெற்றின்னு நினைக்கிறோம். ஒரு திரைப்படம் ஜெயிக்குதுன்னா அதை வெற்றின்னு நினைக்கிறோம். ஸோ இது மாதிரி வெற்றிங்கிறது இப்படி மனிதனுக்கு மனிதன் ஒவ்வொரு பருவத்திலையும் வெற்றி மாறிக்கிட்டு தான் இருக்கு. வாழ்க்கையில முதல் வெற்றினா 4 வயசுல நடக்க ஆரம்பிச்சது. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம்தான். சின்ன வயசுல காலில் போட்ட செருப்பை மறக்காம வீட்டுக்கு எடுத்துட்டு வந்தோம்னா அதுவே மிகப்பெரிய வெற்றி தான். நமக்கு முதல்ல சைக்கிள் ஓட்டும் போது கிடைச்ச தன்னம்பிக்கை, அதுவும் வெற்றியின் அடையாளம் தான். 8 வயசுல பக்கத்துல இருக்க கடைக்கு தனியா போய் பொருள் வாங்கிட்டு வீட்டுக்கு சேஃபா வந்துட்டோம் அப்படின்னா அதுவே வெற்றி தான். எந்த ஒரு சந்தேகமும் இல்லாம தன்னம்பிக்கையோட மனசுல பட்டதை சொல்றதே வெற்றியோட முதற்படி தான். இப்படி வெற்றிகள் மனிதனுக்கு சூழ்நிலைகளுக்கு ஏற்ற மாதிரி மாறிக்கிட்டே இருக்கு. ஒவ்வொரு முடிவும் ஒரு புதிய தொடக்கத்தின் ஆரம்பம்தான். நாலு வயசுல யாருடைய தயவும் இல்லாம நடக்க கத்துக்கிட்டோம்னா அதுதான் வெற்றி. 8 வயசுல தனியா வெளியே போயிட்டு வழி தவறாம வீடு திரும்பிட்டோம்னா அது வெற்றி. அது தன்னம்பிக்கையுடைய தொடக்கம். 12 வயசுல நல்ல நண்பர்கள் கிடைச்சாங்கன்னா அது வெற்றி. வாழ்க்கையில நல்ல உறுதியான உறவுகளை உருவாக்குற வயசு இது. 18 வயசுல டிரைவிங் லைசன்ஸ் கிடைச்சிச்சுன்னா அது வெற்றி. இந்த வயசுல தான் ஒரு நாட்டோட தலைவனையே தேர்ந்தெடுக்கிற தகுதியும் கிடைக்குது. 22 வயசுல பட்டம் பெற்று பல்கலைக்கழகத்தை விட்டு சந்தோஷமா வர்றோம் அப்படின்னா அது வெற்றி. இது கல்விக்கான முக்கியத்துவத்தை உணர்ந்து சாதனைகளை செய்யறதுக்கான முதல் கட்டத்துக்கான பருவம். 25 வயசுல நல்ல வேலை கிடைச்சிச்சுன்னா அது வெற்றி. லைஃபோட பேஸ்மெண்ட்டை அமைச்சிக்கிற முதல் தருணம் இது. 30 வயசுல நல்ல குடும்பத்தை அமைச்சுக்கிட்டோம்னா அது வெற்றி. புதிய உறவுகளோட இந்த சமுதாயத்தை எதிர்கொள்றதுக்கான அடையாள பருவம் இது. 40 வயசுல இளமையோட இருக்க முடியும்னா அது வெற்றி. ஆரோக்கியமும் தன்னம்பிக்கையும் இணையும் தருணம் இது. 50 வயசுல நம்ம பிள்ளைகளுக்கு நல்ல கல்வியை கொடுத்து நம்மளோட கடமையை சரியா நிறைவேற்றணும்னா அது வெற்றி. இதுதான் பொறுப்புணர்ச்சியோட மகிமை காலம். 60 வயசுல நீங்க ஓய்வுக்கான தகுதி பெறுறீங்க அப்படிங்கிறத தவிர்த்து ஆரோக்கியமா சுறுசுறுப்பா உங்களால வாழ முடியுதுன்னா அது வெற்றி. 65 வயசுல நோய் நொடி இல்லாம ஆரோக்கியமா வாழ முடிஞ்சுன்னா அதுதான் வெற்றி. 75 வயசுல உங்களோட ஓல்டு ஃப்ரெண்ட்ஸுகளோட சந்தோஷமா உறவாட முடிஞ்சிச்சுன்னா அதுதான் வெற்றி. 80 வயசுல மற்றவங்களோட உதவி இல்லாம உங்களால வாழ முடிஞ்சுன்னா அதுதான் வெற்றி. 80 வயசுக்கு மேல வீட்டை விட்டு வெளியே போயிட்டு பாதுகாப்பா திரும்பி வந்துட முடியும் அப்படின்னா அதுவும் வெற்றி தான். இப்படி வெற்றிங்கிறது ஒவ்வொரு பருவத்திலையும் இருக்கிற சின்ன சின்ன மகிழ்வுகளை நமக்கு உணர்த்துறது தான் வெற்றி. நம்மள பலரும் இது மாதிரி வெற்றிகள் நம்ம அடைஞ்சிருக்கோங்கிறது தெரியாமலே வாழ்ந்துகிட்டு இருக்கோம். உங்க வாழ்க்கையில நீங்க இப்ப எந்த பருவத்துல இருக்கீங்க, அதுல இருக்கக்கூடிய சின்ன சின்ன மகிழ்வுகளை உணர்ந்திருந்தீங்கன்னா உங்க வெற்றி என்னங்கிறத கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. இந்த வீடியோ உங்க நண்பர்களுக்கு யாருக்காவது உதவும்னா ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து இது மாதிரி வீடியோக்களை நீங்க பார்க்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோல சந்திப்போம். ஆல் ஆஃப் யூ டேக் கேர். பாய்.